பையன் இறந்ததுக்கு அந்த பொண்ணு அவங்க அம்மாவும் தான் காரணம். ஏற்கனவே ஒரு பையனோட தொடர்பில் இருந்திருக்கு. அது எங்களுக்கு தெரியல. தனியாக கொடுத்துட போகிறேன்னு போனாங்க. ஆனால் நான் வலுக்கட்டாயமாக போக சொன்னதாக சொல்லி என் மேலே அபாடமாக போய் சொல்லியிருக்கேன் அந்த பொண்ணு. ஆனால் நான் போக சொல்லல. என் பையனை பற்றி எனக்கு தெரியும். ஆனால் அவனுக்கு இவ்வளோ இந்த மாதிரி குற்றச்சாட்டு அவன் இறந்ததுக்கு அப்புறம் குடும்பக்கார மாமியார் நான் வீட்லேயே இல்லை. நான் வேலைக்கு போயிட்டு என் பையன் இறந்தது கூட என்னால் தொட்டு பார்க்க முடியல. எங்கள் பையன் பிரகாரம் எங்கள் முஸ்லீம் பிரகாரம் நான் அடக்கம் பண்ணேன். அவன் ஆசைப்பட்ட பிறகு தமிழ் பிரகாரம் கல்யாணம் பண்ணி வச்சேன். அப்போ எந்த ஜாதி சனமும் நான் கூப்பிடல. பையன் இறந்ததுக்கு மட்டும்தான் அவங்களாம் வந்தாங்க, பார்த்துட்டு போனாங்க. இப்போ அவன் இறந்ததுக்கப்புறம் இன்றைக்கி தான் அவன் அடக்கமான நாள். வெள்ளி வியாழன் வந்தால் எனக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுறேன். அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டதுக்கு என்னோட நகை நட்டு, அவனோட துணிமணி, டிராஃபி எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுச்சு. எங்களுக்குன்னு எங்கள் பையன் ஞாபகமாக என்கிட்ட எதுவுமே இல்லை. எனக்கு நியாயம் கிடைக்கணும் தான் இங்கே வந்திருக்கேன். எனக்கு உடம்பு ரீதியாக ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. என் வரல. என்னோட கோரிக்கை என்னோட பையனோட திங்ஸ் எல்லாமே என்னோட வேணும். என் பையனோட ஐடி வச்சுட்டு இவங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் வயசான காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம். அவர் ஹார்ட் பேஷண்ட்டு இப்போ தான் இருக்காரு. ஏதோ வேலைக்கு போயிட்டுருக்காரு. நாங்கள் ஜவுளித்துறையில் தான் வேலை செய்கிறோம். எங்களுக்குன்னு எங்கேயுமே நியாயம் கிடைக்கல. இங்கே நியாயம் கிடைக்கணும் வந்திருக்கேன். எனக்கு நியாயம் கிடைக்கணும். என்னோட பையனோட திங்ஸு, அவரோட பொருள் ஒரு பொருள் இல்லாமல் சேரணும். என்கிட்ட என்ன வேணால் பண்ணிக்க, எங்கே வேணால் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோ, எந்த ஸ்டேஷனுக்கு போய்க்கணும். ஏன்னா எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு ஆடுறாங்க. நான் ஜீன்ஸு டாப் போட்டு ஆடணுன்னுக்கோசரம் அவனை குழந்தை பெற்றுக்க கூடாதுன்னு சொன்னேன்னு ஒரு குற்றச்சாட்டு. எல்லாமே குற்றச்சாட்டு. பேப்பர் ஐடியில் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ எல்லாமே எனக்கு எதுவுமே இல்லை. என் பையன் போயிட்டான், என் பையனே போயிட்டு போகுதுன்னு நினச்சேன். அந்த ஐடியிலேருந்து அசிங்கமாக வருது. அதெல்லாம் எங்களை வெளியில் நாங்கள் ஒர்க்குக்கு போகிற இடத்துல எங்களை கூப்பிட்டு கேட்குறாங்க. எங்களால் தலை நிமிர்ந்து நடக்க முடியலைங்க. அதனால் என் பையனோட சம்மந்தப்பட்டது எல்லாமே வேணும். அவன் ஃபோன்லேருந்து அவன் கேமராலிருந்து நான் எல்லாமே அவனுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸுமா கூட பார்த்து வாங்கி கொடு. அது இருந்தால் மனசு திருப்தியாக நான் இருந்துக்குவேன். அவன் ஐடி கொடுக்க முடியாது அப்படின்னா அவன் ஐடி க்ளோஸ் பண்ணுங்க தயவுசெய்து. அவனோடது அவன் கஷ்டப்பட்டது அதில் இருக்குன்னு கொஞ்சம் தானே வேணும்னு நான் கேட்குறேன். எங்களுக்கு காசு பணங்கிறது அப்புறம் இத்தனை நாளைக்கு தான் இருந்துட்டேன். இப்போ இறந்து 9 மாதம் ஆச்சு. நேற்று ஆக்சிடென்ட் ஆன நாள், இன்னைக்கு அவன் அடக்கமான நாள். யாருமே எனக்கு இல்லாதனால ரொம்ப இருட்டுல வார்த்தை கண்டபடி வார்த்தை வருது. நான் யார்கிட்ட போய் நான் சொல்றது தெரியல. கடைசியில் இங்கே வந்திருக்கேன். நானாக தான் வந்திருக்கேன். யாருமே என் கூட இப்போ வரல. எனக்கு உடம்பு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். மன உளைச்சலுக்கு ஆளாகிறேன் நான்.